வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா அன்னெசரி டைம்ல அன்னெசரி சொல்ல உள்ள வரானே. ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பாத்துப்போ, நாய் கண்டா விடாது. போய் நாளைக்கு வாங்க. கொண்டையெல்லாம் என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க சரக்கு அடிக்கலாம். என்னது சரக்கடிக்கலாமா? என்ன சொல்ற சரவணா, உண்மையவா? ஆமா. எங்க? வீட்ல தான். வீட்லயா? அதுவும் பகல்லையா? ஆமா மாமா, எனக்கு போர் அடிக்குது. வீட்லயும் யாரும் இல்ல. நான் சரக்கு அடிக்க போறேன். உங்களுக்கு சரக்கு வேணுமா வேணாமா? என்ன சரவணா இப்படி கேட்ட? சரக்கு வேணான்னு சொல்றவனால ஆம்பளையே இல்ல. அதனால கொஞ்சம் இருட்டவாவும் செய்யட்டுமே. மாமா, இருட்டுனதுக்கு அப்புறம் அடிக்கிறவன் நார்மல் மேன். இருட்டுறதுக்கு முன்னாடி அடிச்சா அவன் லெஜெண்ட். நீங்க நார்மலா லெஜெண்டா? டவுட்டே வேணாமாப்ல, மாமா லெஜெண்ட் தான். சரக்கு ரெடி பண்ணு, அடிப்போம். ஆனா சைட் டிஷ் வேணுமே மாமா. அதுக்கு என்ன மாப்ள, செல்விதான் வீட்டுல இருக்காளே, அவகிட்ட சொன்னா ரெடி பண்ண போறா. கரெக்ட் மாமா, எனக்கு இது தோணவே இல்லையே. உனக்கு அனுபவம் கம்மி. சரி, நான் சொல்லிட்டு வந்துடுறேன், நீ சரக்கு ரெடி பண்ணு. மொட்டை மாடிக்கு போயிடுவோம். செல்வி, ஒரு டபுள் ஆம்லெட் போட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு வா. அப்படியே அந்த கொத்தமல்லி ஊறுகாய கொத்தோட எடுத்துட்டு வா. சரி சார். எத்தனை சைடிஸ் இருந்தாலும் சரக்குனா ஊறுகாதான் மாப்ள சிறப்பு. மாப்பிள ஊத்த தெரியாம தண்ணி அதிகமா ஊத்திட்டான் போல இருக்க. அடுத்த ரவுண்ட்ல நம்ம ஊத்திக்குவோம். ஏமாமா, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? நானே இப்பதான் குடியெல்லாம் விட்டு திருந்திருக்கேன். என்ன போய் குடி குடின்னு கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல மாமா, நான் குடிய விட்டுட்டேன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி என்ன கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு குடிக்கணும்னு ஆசை இருந்தா நீங்க தனியா போய் குடிங்க, என்ன விட்டுருங்க. பகல்ல சரக்கு அடிக்கிறது தப்பு, அதுவும் வீட்டுல அடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. நான்சென்ஸ் மாதிரி நடந்துக்கிறீங்களே மாமா. என்ன மாப்பிள நீ எதுவும் பேசாதீங்க மாமா. ஏதாவது பேசுனீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம் பாத்துங்க. நீ ஏன் செல்வி இவர் கிட்ட நான் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வர? ஓ, இதுதான் விஷயமா? நடத்து நடத்து. ஆனா ஊர்கா கேட்ட என்னையே ஊர்கா ஆக்கிட்டியடா. நான் சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் எதுக்கு மாமா இங்க நின்னுட்டே இருக்கீங்க? போங்க முதல்ல. போயிரம்பா. இன்னொரு தடவை இந்த மாதிரி வீட்டுல சரக்கு அடிக்கிறத பார்த்த என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்கங்க. பேசி முடிச்சிட்டியா? இப்ப போலாமா? மாப்பிள பொம்ப்ளேட் என்ன? ஆமா, பொம்பளை கையில் இருக்கிற ஆம்லெட் அத பொம்ப்ளேட். எப்படி இங்கிலீஷ்? நீ குடுமா, பொம்ப்ளேட் ஆறிட போகுது. ஆள் இல்லைன்னா என்ன வேணா செஞ்சிட வேண்டியது. கேட்க ஆள் இல்லை நினைச்சிட்டார் போல. செல்வி, நீ என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காத. இவங்கள மாதிரி குடிக்கிறவங்கள்ட்ட எஸ்கேப் ஆயிட்டு வருது எனக்கு பெரிய வேலையா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா இருக்கணும்னு பாக்குறேன், விடவே மாட்டேங்கிறாங்க. சார், நீங்க குடிக்கிறதும் குடிக்காம போகிறதும் உங்க இஷ்டம். அதையே சார் என்கிட்ட சொல்றீங்க?
நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான் சார். என்ன செல்வி இப்படி சொல்ற? இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு வேணா நீ வேலைக்காரி மாதிரி தெரியலாம் செல்வி, ஆனா நான் உன்னை வேலைக்காரியாவே நினைக்கல. நான் உன்னை வச்சிருக்கிற இடமே வேற. உனக்கு எப்ப புரியுமோ தெரியல. சார், தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். கல்ல கூட கரைச்சிடலாம் போல, இவளை கரைக்கவே முடியலையே. ஆனா கரைக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் குல்லபுதா, சிஸ்டர் சூப்பர், சிஸ்டர் சூப்பர். நீங்க இவ்ளோ சீக்கிரமா நடப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. இப்பவே பிரபுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். அவ மட்டும் நீங்க நடக்கிறத பார்த்தான்னு வைங்களேன், ரொம்ப ஹாப்பி ஆயிருவா. இருங்க. குல்லபுதா, போன வை. குன்றுவோம். ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? நான் நடுகிறேங்கிற விஷயம் நானா சொல்ற வரைக்கும் அவனுக்கு தெரியவே கூடாது. தெரியாது தெரியாது. தெரிஞ்சிச்சு, ஒவ்வொரு பல்லா தட்டி உடச்சு பேத்துருவான். சிஸ்டர், நான் இப்பவே என் வாய்க்கு லாக் போட்டுக்கிறேன் சிஸ்டர். என்கிட்ட இருந்து கடுகளவு கூட இந்த விஷயம் கசியாது. அதான் உனக்கு நல்லது. ஆனா சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். எதுக்கு இந்த விஷயத்தை மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? சொன்னா மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. ஏன் சொன்னாலும் உனக்கு புரியாது. அதான் ஏன் சும்மா ஏன் கேட்டு இருக்காத. நீ ஒரு மொட்டை சிங்கிள், நான் ஏன் சொன்னாலும் உனக்கு புரியாது. நீங்க ஒருத்தர் தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம இருந்தீங்க, இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்களா? சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த குச்சியை பிடி. குச்சியை பிடிக்கவா? அப்புறம் நீங்க எப்படி நடப்பீங்க? குச்சி இல்லாம நடப்பேன். ஐயோ வேணா சிஸ்டர், நீங்க கீழே கீழே விழுந்துட்டீங்கன்னா பிரபு என்ன கொன்னே போட்டுருவான். எல்லாம் ஒன்னாவது. நான் குச்சி இல்லாம நந்து பாக்குறேன். இங்க இருக்கீங்களா சிஸ்டர்? கண்டுபிடிச்சிட்டேன். நடுவுல நடுவுல இல்ல, ஒரே தூசியா இருக்கு, அதான் பெருக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க போங்க.
என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு பட்ட அடிக்கி நீங்க நடக்கிறதுக்கு குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னன்னா இவ்வளவு குயிக்கா நடக்க ஆரம்பிச்சிட்டியே. உனக்கு வில் பவர் ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா? ஓகே, இதுக்கு மேல ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத. இன்னைக்கு நடந்தது போதும். இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே? சரிங்க டாக்டர். குட். டாக்டர். எஸ். இல்ல, நான் இப்படி நல்லா நடக்கிற விஷயம் அமுல் பேபிக்கு தெரியானா? என்னம்மா சொல்ற? நீ நடக்கிறன்ற விஷயம் உன் புருஷனுக்கு தானமா முதல்ல தெரியணும். தெரிஞ்சா பிரபு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அம்மா நீ ஏன் வேணான்ற? இதத்தான் நானும் கேட்டேன். கேட்டதுக்கு நீ மோட்டு சிங்கிள், உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப டாக்டர் கேக்குறாரு, என்ன சொல்றீங்கன்னு பாக்குறேன். மைண்ட் வாய்ஸ். ஆமா, கேட்டுச்சா? என்னம்மா நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டற? இல்ல. ஆமா, எதுக்கு பிரபுக்கு தெரிய வேணாம்னு சொல்ற? ஏன் சொன்னா உங்களுக்கு புரியாது டாக்டர். நமக்கு போட்ட அதே பால். எஸ். இதுவும் கேட்டுச்சா? ஏம்மா நான் டாக்டர்மா, எனக்கே புரியாதுன்னு சொல்ற? நீங்க டாக்டரா இருக்கலாம் டாக்டர், ஆனா நீங்களும் மொரட்டு சிங்கிள் தானே? என்னது, டாக்டரும் மோட்டு சிங்கிளா? அது மொரட்டு சிங்கிளா? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆளல டாக்டர். அப்போ நீங்களும் மொரட்டு சிங்கிள் தானே? எனக்கு நடுக தெரியாதுனாதான் என் அமுல் பேபி என்ன கை தாங்களா பிடிச்சின்னு நடக்கலாம் சொல்லி தருவான். அப்பதான் அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்கும். அதான் சொன்னேன், உங்களை மாரி மொரட்டு சிங்கிள் எல்லாம் இந்த ஃபீலிங்ஸ் புரியாதுன்னு. நான் மொரட்டு சிங்கிள்னு உனக்கு எப்படிமா தெரியும்? மொரட்டு சிங்கிளான்லாம் யாராண்டியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வானம் டாக்டர், பார்த்தாலே தெரிஞ்சிடும். நர்ஸ் எதிர்க்க வேற சொல்லிடுச்சு, மானம் போகுது. அது மூஞ்ச பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டேன்னு நம்மளுக்கு இவ்வளவு நாளா தெரியலையே. கொஞ்சம் தள்ளி. ஏன் அப்படி? இவன் என் பக்கத்துல வரா அப்படி? நீ ஏன்டா அப்படி என்ன சுத்தி வர? I am also மொரட்டு சிங்கிள். நீ வா. சிஸ்டர், இந்த ஆளு மொரட்டு சிங்கிள்லயே முத்திர சிங்கிளா? ரொம்ப சிரியாத, கொஞ்ச நாள் நீ அதான். செல்வி, என்ன சார் வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு வேலை சொல்றதுக்காக நான் வரல, உனக்கு ஒன்று கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். வேண்டான்னு மட்டும் சொல்லிடாது. எனக்கு பிடிச்ச கலர்ல உனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இந்தா. எனக்கு எதுக்கு சார் சேலை? வேணாம். இப்பதானே வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். வாங்கிக்க. புரிஞ்சுக்கோங்க சார், தயவு செஞ்சு எனக்கு வேணாம். உனக்கு சேலை கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நீ நினைக்கிற? எனக்கு உரிமை இருக்குன்னு நீ நினைக்கிற ஒரு நாள் கண்டிப்பா வரும். அன்னைக்கு இந்த சேலைய நீ கட்டிட்டு வந்தா போதும். சார், வேணான்னு சொன்னா விட்டுருங்க சார். மாட்டேன். நீ இத கையில வாங்கிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இத யாருக்கும் தெரியாம இங்க வைக்கிறேன். எனக்கு தெரியாம இத நீ குப்பையில தான் தூக்கி போடணும்னு நினைச்சிடாத. அப்படி நீ தூக்கி போட்டா என் உயிரையே தூக்கி போட்டதுக்கு சமம்.
இந்த சேலையை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு காரணம் இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இனி நான் நடந்துக்கிறது ஃபுல்லா உனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உனக்கு பிடிக்கிறப்போ அதை நீ நேர்ல சொல்ல தயங்குவ. ஏன்னா உன் கேரக்டரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வார்த்தையால நீ அதை சொல்ல முடியாம தவிக்கிறப்போ இந்த சேலை உனக்கு அப்போ யூஸ் ஆகும். உனக்கு என்னை எப்ப பிடிக்குதோ அப்போ இந்த சேலையை கட்டிட்டு வந்து என் முன்னால நின்னா போதும், நான் புரிஞ்சுக்குவேன். அது வரைக்கும் இந்த சேலை இங்கேயே இருக்கட்டும். ம்? மாட்டிக்கணுமா பங்கு? சமாளிப்போம்.